செய்ய முடியும் அப்படின்னு உட்காந்து பேசுவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி குடும்பத்தில் பேசுகிறோம் கணவனோட மனைவியோட அப்படின்னு. அல்லேலூயா அல்லேலூயா. குடும்பத்துக்கு சமாதானம் எடுத்துட்டு வரதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு மனைவியா இருக்கிற நீங்க, ஒரு கணவனா இருக்கிற நீங்க, ஒரு பிள்ளையா இருக்கிற நீங்க, நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, சரி நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம், உட்கார வச்சு பேசலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம், ஜெபம் மட்டும் ஒரு முடிவு எடுக்கலாம். எத்தனை பேர் அந்த மாதிரி எடுக்கிறீங்க? பெந்தெகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டதுனாலதான் ஆவியானவர் அன்னைக்கு அக்கினி நாவுகளா இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டுல சண்டை போட்டு இங்க வந்து ரீபாபா ராபாபாலாம் ஒரு டப்பரம் வைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அங்க வீட்டுல வந்து ஒருமனம் இல்லாம இங்க வந்து அலங்காரமா ஜெபம் பண்றதுனால ஒரு கிரியை நம்ம குடும்பத்துல பலனை பார்க்கவே முடியாதுங்க. ஒன்றும் பார்க்க நம்ம அந்த அதிகாலை வேலையில அவருடைய சமூகத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளீன்ஸ் பண்ணிக்கிறோம், நம்மளை நம்ம திருத்திக்கிறோம், நம்மளை நம்ம கழுவிக்கிறோம். ஒரு சில நேரத்துல நீங்க உட்கார்ந்து பேசினாலும் முடிவு வராதுதான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதனால நீங்களும் அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்களும் சண்டைக்காரங்களா இருக்கணும் அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க மன்னிக்காத குணத்தை கொண்டவங்களா இருக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க இறங்கி போங்க. அல்லேலூயா. அவரே நமக்காக இறங்கி வந்திருக்கும் போது நீங்க இறங்குறதுக்கு என்னங்கிறேன்னா நாம இறங்குறதுக்கு என்ன? அல்லேலூயா. மிஞ்சி போனா என்னது, என்னடா உன் கௌரவத்தை விட்டுடியாடா அப்படின்னு சொல்றோம். கௌரவத்தை வச்சு என்னத்தை பண்ண போறீங்க? கௌரவத்தை வச்சு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதுதான் நமக்கு வந்து சோறு போடும் போது. கௌரவ படத்துல சிவாஜி நடிச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு போயிட்டார், வேற விஷயம். நமக்கு ஸ்டேட்டஸ் ஒன்னே ஒண்ணுதான், அவர் தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா புரிந்து கொடுங்க. இயேசுவை சிலுவையில அறைந்த போது அவருக்கு ஒட்டும் துணி கிடையாது. நிர்வாணமா தான் சிலுவையில் என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. நம்ம நாகரிகம் கருதி நம்ம போட்டோ எல்லாத்தையும் போடும் போது என்ன பண்றாங்க, ஒரு துணியை கட்டிருக்கிறாங்க. அப்ப அவர் எந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாரு நமக்காக? அவர் எந்த ஸ்டேட்டஸ்மே பார்க்கல. அப்புறம் நமக்குள்ள என்ன ஸ்டேட்டஸ்? ஏன் உங்க ஒருமன பாட்டுக்கு இந்த ஸ்டேட்டஸ் தாங்க தடையா இருக்கு. ஒருமன பாட்டுக்கு உங்களோட ஈகோ தான் தடையா இருக்கு. இந்த ஒருமன பாட்டு குடும்பத்துல வராம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்களால விட முடியல, இல்ல உங்க வீட்டுக்காரால விட முடியல, உங்க பிள்ளைகளால விட முடியல, ஏதோ ஒரு காரியம் தடுக்குது பாத்தீங்களா? அந்த காரியத்தை தூக்கி எறிங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வாரம் சாந்த குணத்தை பத்தி நம்ம பேசுறோம். உதாரணம் சண்டே நான் என்ன சொல்றேன், நீங்க போய் உட்கார்ந்து உங்க கணவர்கிட்டயும் உங்க மனைவிட்டையும் பேசுங்க. முடிவு வராதுதான். நல்லா பேசும்போது திடீர்னு ஏதாவது எடுத்து அடிக்கதான் செய்வாங்க. பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க, அடுத்த வாட்டி திரும்ப பேசு. இல்லையே சொல்லுங்க. ஒரு பையன் 10 வாட்டி சொன்னா அந்த ஒரு பையன் 10 வாட்டி பேசும்போது உண்மையா மாறிடுவான். அப்ப நீங்க உண்மையை பேசும்போது 10 வாட்டி பேசும்போது ஏன் அது உண்மையா மாறாதா? ஆண்டவர் இறக்கம் வைக்க மாட்டாரா? இல்லையே சொல்லுங்க. இல்லையே சொல்லுங்க. நீங்க பேசும்போது வசனங்களை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, வேற பாஷையில பேசக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. வசனங்களை பேசுங்க. நமக்கு பிரச்சனை என்னன்னா வசனங்கள் நிறைய நேரத்தில் நமக்கு தெரிகிறது கிடையாது. ஒரு கணவன் பேசும்போது என்னென்ன வசனங்களை மேற்கொள்ள காட்டணும் நமக்கு தெரியாது. அதுக்கு தான் நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணினா ஆவியானவர் உதவி செய்வார். இந்த வசனத்தை எடுத்து காமி, உங்க வீட்டுக்கார்ட்ட காமி, உங்க மனைவிட்ட காமி, உங்க அம்மா அப்பாட்ட காமி, உங்க பிள்ளைகிட்ட காமி சொல்லுவார். வசனத்தோட ஒரு பவர்ஃபுல்லான டூல் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. வசனத்தோட ஒரு ரொம்ப மாதிரி ஈட்டி மாதிரி இறக்குற விஷயம் வேற எதுவுமே கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை என்ன பண்ணுமா, விடுதலையா. இந்த பெந்தெகோஸ்தே நாள் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன? அக்னிமயமான நாவுகள் நம்ம மேல வரதுக்கு காரணம் என்ன? எல்லா வாலிபர்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே, பெரியவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே, சிறுபிள்ளைங்க சொப்பனம் பார்க்கறாங்களே, எப்படி நடக்குது? எப்படி ஆவியானவர் இறங்கினாரு? எப்படி இறங்கினாரோ ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஒருமனம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை பார்த்து அநேகர் பயப்படாம உங்களை ஈஸியா பேசிட்டு போயிடுறாங்க. காரணம் என்ன? உங்க குடும்பத்துல ஒருமனம் இல்லை. நம்ம குடும்பத்துல ஒருமனம் இல்லை. நான் நோயில் என் மனைவியோ, மனைவி விட்டு கொடுத்து நான் பேசும்போது, என்னை விட்டு கொடுத்து மனைவி பேசும்போது அவளுக்கு ஈஸியா போயிட்டு பேசுறது. பொண்டாட்டி ஒழுங்கா ஒன்னால வச்சுக்க முடியல, உன் புருஷனை உன்னால சரியா பார்த்துக்க முடியல, நீ பேச வந்துட்டியா சொல்றாங்களா? நடக்குதா? இல்லையா? உன் முழு உன் பேச்ச கேட்க மாட்டான், நீ என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றியா? உங்க அம்மா அப்பாவுக்கு நீ கீழ்படியாம நடக்கிற, நீ வந்து எனக்கு ஒரு பத்தி சொல்றியா? ஒருமனம் இல்லாததுனால உங்க குடும்பத்தை பார்த்து கலக்கம் அடைய வேண்டியவர்கள் இன்னைக்கு பல்லு போட்டு பேசுறாங்க.